ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறோங்கிறதுக்கு விரிவான விளக்கங்கள் கடந்த ஒவ்வொரு மாதமும் சொல்லியிருக்கோம். ஆக நேரம் கருதி டைரெக்டாக நம்ம லக்ன பலனுக்கு போவோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. இப்போ ரிஷபத்தில் பிறந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் எப்படி இருக்குங்கிற பார்க்குற போது மெயினாக முதல்ல உங்களுடைய லக்ன அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் என்ன பலன்கள்ங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த லக்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு மேஜராக நடக்கக்கூடிய நல்ல பலன்களும் சரி, ஒரு சில தீய பலன்களும் சரி. அப்படி பார்க்குற போது 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய முயற்சியை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எப்பயுமே 3ஆம் இடம் எகெயின் அண்ட் எகெயின்னு சொல்கிறது, திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய முயற்சிகள், அதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை தைரியம். ஸோ உங்களுக்கு உங்களை அறியாத தைரியம் இருக்கும். அது மட்டும் இல்லை கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை வந்துடும். நம்பிக்கைங்கிறது பெரிய விஷயம். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள், இது எல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இது அத்தனையுமே 3ஆம் இடம் தான். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். இந்த எய்மு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற ஒரு பிளானிங், இது எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான 3ஆம் இடம் என்பது சோசியல் மீடியா. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. படிக்கிறதுக்கு குறிப்பாக நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, ஜூம்லேயோ, கரஸ்லேயோ ஏதோ உங்களை படிக்கிறதுக்கு, அப்டேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கு அத்தனைக்கும் இந்த மாதம் 14க்குள்ளே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் உறவுகள். ஸோ எனி இல்லாஸ், உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் உங்களுக்கு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனைக்கும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, குறிப்பாக ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதுமானது. அது மட்டும் இல்லை, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்படி ஏதோ ஒன்று நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டு பாண்டு எங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன். இது அத்தனைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு வாய்ப்புகள், லாபம் வருவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கான்னா உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்கும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம், இது அத்தனையுமே இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷன், உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, குறிப்பாக மாஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் நிறையா உங்களுடைய உற்பத்தியான பொருட்கள் அத்தனையும் விற்பனையாகி சேல்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு மகசூலை, லாபத்தை, வருமானத்தை கொடுக்கும் 14க்கு அப்புறம். ஆக இந்த செப்டம்பர் 14க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் எனக்கு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்,
அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் இந்த செப்டம்பர் என்பது ஆவணி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி 15ஆம் தேதி வரைக்கும் 2 தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம். அதனால் இந்த காலங்களில் இதெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குறிப்பாக சனி பகவான் பார்க்குறாரு. இந்த மாதம் 2 கிரகங்கள் பயிற்சின்னு நான் சொன்னேன். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் நல்லாவே இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா உங்களுக்கு அஃபேருக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் பெரிய லெவலில் இருக்கும். நியூ அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணீங்க, வருமானம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக இருக்கும். உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்க வெளியே எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, குழந்தைக்கான சுச்சுவேஷன், ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் தான் உங்கள் லக்னாதிபதி. அவர் பார்த்திங்கன்னா முதல்ல 3ஆம் இடம், அப்புறம் 4ஆம் இடத்துக்கு பார்த்தோம். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்கறது காத்துட்ருக்கீங்கன்னா செப்டம்பர் 14க்குள்ளே இன்டர்ன்ஷிப்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் செப்டம்பர் 14க்குள்ளே உங்களுக்கு நடந்து முடியும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் ஏதாவது நல்ல பெண் வேலையாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் கூட செப்டம்பர் 14க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கணவன் மனைவி 2 பேரில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், அது இல்லாமல் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் செப்டம்பர் 14க்கு அப்புறம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஸோ அது ஓரளவாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு. அதனால் வேலையிலே மட்டுமல்ல, பிஸ்னஸ்லையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஆசைப்பட்றவங்க, அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது அல்லது மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நான் முதலே சொன்ன மாதிரி எண்ணெய் இல்லை பிரிஞ்சு போன உறவுகள் ரீயூனியன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இந்த மாதம் 14க்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாமே அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்லதொரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை படைத்த பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.